நடிகரா இருந்து தலைவரா போயிட்டார். ஒரு விஜய் நடிகரா வந்திருக்காரு. இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். ப்ரொஃபசர் அவர் ஒரு குத்தாட்டம் ஆடி இருக்காரு. இது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி எனக்கு ஒரு கல்லூரியில பாடம் எடுக்கிற மாதிரி இருந்தது. நாங்க நிறைய இசை வெளியீட்டு விழாவில் தொடர்ந்து பேரரசு நான் தம்பி நேரம் கிடைச்செல்லாம் வந்துடுவார். ரோபோ எல்லா ஆர்டிஸ்டும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு வளர்ந்தவன். ப்ரொடியூசர் நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருக்கலாம் என்ற எண்ணத்துல வாழ்த்து வர்றேன். நம்ம ப்ரொடியூசர் அம்மா தைரியமா இந்த படத்தை எடுத்த துணிஞ்ச இருக்குல்ல, பெரிய விஷயம். உங்களை துணிய வைத்த படம் எடுக்க வைத்த தாடிக்காரருக்கு நன்றி. ப்ரொஃபசர் அவர் ஒரு குத்தாட்டம் ஆடி இருக்காரு. ப்ரொஃபசர் ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு. மதுரைக்காரன்லாம் அப்படிதான். டைரக்டர் ஒரு ப்ரொஃபசர். அவர் பாடம் நடத்துறதுல இருந்தே பார்த்துட்டோம். அற்புதமா யாரையுமே விடல, எல்லாரையும் வாழ்த்துனார், எல்லாருக்கும் நன்றி சொன்னார். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா ஒரு விஜய் நடிகரா இருந்து தலைவரா போயிட்டார். ஒரு விஜய் நடிகரா வந்திருக்கார். தம்பிக்கு எல்லா பொருத்தமும் இருக்கு. அந்த விஜயம் ஆரம்பத்துல இதை விட இவ்வளவு நல்லா கூட இல்லை. நாளைய தீர்ப்பு பார்த்து சுமாராக இருப்பாரு. ஏன்னா அப்புறம் ஒரு இந்த தம்பிக்கு என்ன ஒரு 4 படம் வந்து வச்சுங்க, அப்படியே உரிமை மாறிடும். இது இயற்கை, சினிமாவில் இயற்கை. பாட்டு ஒரு பாட்டு கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்த குத்தாட்டம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இது இளைஞர்களின் கூட்டம். இளைஞர்கள், மதுரையை சார்ந்த அதிக இளைஞர்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட டீம் வந்ததுன்னா சினிமா இன்னும் நல்லா இருக்கும். சினிமா பெருசா வரும். ஆனா வருவீங்க, மதுரைக்காரவங்கள வருவீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒழுக்கம் இருக்கு, முயற்சி இருக்கு, திறமை இருக்கு. அந்த திறமையை நம்ம அந்த ஷார்ட் பிலிம் மாதிரி நம்ம காட்டின ஒட்டுமொத்த படத்தை பார்க்கும்போது அதனுடைய முழு உருவம் தெரிந்தது. நான் எல்லாம் வழக்கமான குத்து வெட்டு படம் தான் பார்த்தோம். அப்படிதான் கத்தியை காட்டினாங்க, மீனை வெட்டினாங்க, ஆளை வெட்டினாங்க. ஆனா டைரக்டர் சொல்லும் போது படி, கல்வியை கற்றுக்கொள், தவறுகள் சார்ந்து காணுகின்ற இடத்துல உன்னுடைய வேலையை காட்டு. அது கத்தி எடுக்கணுமா புத்தி எடுக்கணுமா என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை மிக அற்புதமா இதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா ஏதோ ஒரு படம் எடுத்தோம் கூப்பிட்டாடணும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால அன்பு செய்யணும் நானும் ஒரு படம் பார்த்தோம். அவர் அப்படியே குடும்பத்தோடு தான் பண்ணார். ஆனா முடியல. ஆனா இந்த படம் மனதறிந்து ஆழ் மனதோட வாழ்த்துறேன், நல்லா வரும்.